ஹாய் வணக்கம். இன்னைக்கு வந்து ரெடிமேட் லெஹங்கால ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ லைனிங்கில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு நம்ம எப்பயும் தையலுக்காண்டி ஒரு 5.5 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். 9 இன்ச்சு ஹைட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காண்டி. இது வந்து நம்ம ஹை பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறோம். கிளாத் அதிகமாக இருந்ததுன்னா ரெடிமேட் கிளாத் வந்து நம்ம இப்போ பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம அதிகமாக எடுத்துக்க போகிறோம். 1 இன்ச்சு நம்ம தையலுக்காண்டி 2.5 இன்ச்சு ஹேப் கைட்டுக்காண்டி மார்க் பண்ணிவிட்டு 9 இன்ச்சு அகலம். இந்த ரெடி அளவு ஜாயின் பண்ணிக்கலாம், தையலான அளவும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹை பப் ஸ்லீவ் வைக்கிறதுக்கு 3 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். அகலம் 3 இன்ச்சு உயரம் 3 இன்ச்சு எடுத்து பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதில் பாதி பாதி எடுத்துக்கலாம். 1.5 இன்ச்சு எடுத்துக்கிட்டு ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு நம்ம அந்த கேவ் கொண்டு போகிறதுனால நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோங்களா, அதிலேருந்து கொண்டு வந்து அப்படியே வளைச்சி கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கை பக்கத்தில் வந்து சுருக்கு அதிகம் வராமல் கரெக்டான அளவில் இருக்கும். முன்னாம்கோலும் கட் பண்ணிக்கலாம். நம்ம டிச் பண்ணும்போது முன்னாம்கோல் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம மெயின் கிளாத்தில் போட்டு அடித்து திருப்பிக்கலாம். இப்போ 4 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோங்கள, அந்த வளைவு பகுதி அதை மார்க் பண்ணி வச்சுக்கணும். 1 இன்ச்சுலேயும் மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த சென்டர்லேயும் மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த கிளாத்தை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அந்த 4 இன்ச்சு இருக்குங்கள, அதில் தான் நம்ம மேலே சுருக்க பிடிக்க போகிறோம். சென்ட்ரு வரலும் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் அப்படியே மாற்றி மாற்றி பிடிச்சோன்னா நல்லா சுருக்கமாக வரும். ஹை பஃப் ஸ்லீவ் வந்து ஈஸியாகவும் இருக்கும். இப்போ மெயின் கிளாத்தை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து அந்த ஸ்லீவுக்கு வந்து நல்லா பாக்ஸ் மாதிரியே கொடுத்துட்டாங்க. நமக்கு அந்த பார்டர் வந்து வர்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சில் அதுக்கு மேலேயே தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம எப்பயுமே லைனிங்கில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விட்டுட்டு இந்த மாதிரி பார்டரில் நம்ம அடித்து திருப்பும்போது பிசுறும் தெரியாது, ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்லீவ் நம்ம டிச் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும். அப்படியே 2 ஸ்லீவுக்கும் நம்ம அதேமாரி அடித்து திருப்பிடலாம். எப்பயுமே நம்ம வந்து சாதா ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அவங்க எவ்வளோ துணி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்றாப்புல தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். இப்போ வந்து அதிகமான துணி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஹை பப் ஸ்லீவு இல்லாட்டி பப் ஸ்லீவ் நிறையா துணி இருந்ததுன்னா டபுள் மடங்காக இருந்துச்சுன்னா, இப்போ 10 இன்ச்சு அகலம்னா 20 இன்ச்சு இருந்ததுன்னா நம்ம பஃப் ஸ்லீவே வைக்கலாம். இப்போ வந்து ஹைட் அதிகமாக இருக்குது, அதனால் ஸ்லீவில் அப்படியே அடித்து திருப்பிட்டு நம்ம இப்போ மெயின் கிளாத்துக்கும் அந்த சென்டரில் ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடித்து திருப்பிட்டு உள்பக்கமாக லைனிங் வந்து நம்ம வச்சு அடிக்கும்போது நல்ல பக்கம் இருக்கணும். லைனிங் மேலே வச்சு நம்ம அடிக்கணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். எப்பயுமே நம்ம லைனிங் வந்து உள்பக்கமாக போகணும்னா நல்ல பக்கம் மெயின் கிளாத் வந்து நல்ல பக்கம் இருக்கணும். அடித்து திருப்பிட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டோம்னா லைனிங் வந்து வெளியே தெரியாது. இப்போ வந்து சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பின் போட்டுட்டு கூட சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரெடிமேடு ஸ்லீவுக்கு வந்து அந்த ஆம்கோல் பக்கத்தில் வந்து பைப்பிங் கொடுப்பாங்க. பைப்பிங் கொடுக்கறதுனால நம்ம வந்து எப்பயும் போல் ஸ்லீவ் ஜாயின் பண்ணாமல் அந்த ஸ்லீவ் வந்து நம்ம மெயின் கிளாத் மெயின் கிளாத்து ஸ்லீவ் இருக்குங்களா, நான் தைக்கும்போது காமிக்கிறேன். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்பயுமே கை ஜாயின் பண்ணும்போது நம்ம நார்மலாக நம்ம கட் பண்ணி ப்ளவுஸில் தைக்கும்போது வேறு மாதிரி இருக்கும். நம்ம ரெடிமேடில் நம்ம தைக்கும்போது அது வேறு மெத்தேடு. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர் நாச்சு போட்டுக்கலாம். சென்டரில் கட் பண்ணால் நம்ம அதுக்கேற்றாப்புல அந்த ஒரு 4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி ஹர்கட் போட்டோங்கள, அந்த நாச்சு போட்டோங்கள, அந்த இடத்துலேருந்து நம்ம அந்த சுருக்கம் பிடிக்கணும். அந்த ஃப்ளீட் மாதிரி எடுத்துக்கலாம்.
இப்போ ஃப்ளீட் பிடிக்க வந்து ஒரு பக்கத்துலேருந்து நான் வைக்கிறத பாருங்கள். ஒரு பக்கத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த சென்ட்ரு வரலும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வரணும். அடுத்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பஃப் ஸ்லீவுக்கு வைக்கணும். இந்த மாதிரி வைக்கும்போது கையில் வந்து நல்லா தூக்கமாக கிடைக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். எப்படி ப்ராப்பராக அந்த பஃப் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு அந்த ஆம்கோல் அளவு எல்லாம் நமக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆம்கோலுக்கு வந்து அந்த பைப்பிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பைப்பிங்லேருந்து சென்டர்லேருந்து நம்ம வச்சு ஒரு 1/2 இன்ச்சு இல்லாட்டி 1/4 இன்ச்சுக்கு நம்ம 1/2 இன்ச்சுக்கு விட்டுருக்கோம். அதனால் 1/2 இன்ச்சில் அந்த பைப்பிங் மேலேயேவும் இப்போ நல்லா பாருங்கள், உள் பக்கமாக கொடுத்து ரெண்டுமே நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு அந்த பைப்பிங் மேலேயே நான் தையல் போட்டிருக்கேன். தையல் போட்டுட்டு அதேமாரி அந்த சைட்லேயும் பாதிக்கு மேலே சென்டரில் வச்சு அந்த ஷோல்டர்லேருந்து வச்சு உள் பக்கமாக வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு சைடில் அடிக்கும்போது ஈஸியாக இருக்கும், இன்னொரு சைடில் அடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ கஷ்டமாக இருக்கும்போது நம்ம துணியை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் இது பண்ணோங்களோ அதுலேயே நம்ம பைப்பிங் மேலேயே கை வச்சு அந்த டிச்சிங் போட்டுட்டு எடுத்துக்கணும். போட்டு எடுத்தோன்னே ஃபினிஷிங்காக இருக்கும். இன்னொரு தையல் வேணுனாலும் பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோங்கள தையல், இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோங்களா, 1 இன்ச்சு மட்டும் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தது. அதனால் 1 இன்ச்சுக்குள்ளே மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோல் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த இருக்கிற தையலுக்கு நேராக கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த ஸ்லீவ் பார்த்தா உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.